ரிலையன்ஸோட நியூஸில் என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ 2 குரூப் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் தனியாக ஒன்று இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் ஒரு பிராண்டில் சோப்பு சீப்பெல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் கேம்பாவும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எது கன்சியூமர் குட்ஸு எது கன்சியூமர் குட்ஸ் இல்லைன்னு தெரியல. கேம்பா 1000 கோடி சேல்ஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க. பாதி விலைக்கு விற்றா எது வேணால் விற்கும். கோகோ கோலா டேஸ்ட் மாதிரி போட்டு பன்னீர் சோடா மாதிரி விற்றீங்கன்னா டெஃபினட்டாக விற்கும். நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு திரும்பி அந்த ரேட்டுக்கு போடணும். அதனால் இப்போ இவங்க ஃபுட்டு பிராண்டு க்ரியேட் பண்ணுறாங்களா, கன்சியூமர் பிராண்டு க்ரியேட் பண்ணுறாங்களா, ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் பண்ணுறாங்களா, இல்லை நேற்று சைனீஸ் பிராண்டு ஹேரை வாங்குறேன்னு சொன்னானே அதில் பண்ணுறானா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அந்த சமயத்தில் கடன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் குயிக் காமர்ஸும் பண்ண போகிறேங்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல.